இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து தளபதியின் ஜனநாயகன். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்காரு. அங்கே வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக கௌதம் மேனன் இருக்காரு. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. அந்த குழந்தைக்கும் விஜய்க்கும் வந்து நல்ல ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இறந்துடுறாரு. அவங்க அம்மாவோட ஆசை என்னன்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு ஆர்மியில் சேர்க்கணும். அந்த குழந்தைய வந்து விஜய் வந்து தான் பொண்ணாவே எடுத்து அவர் வளர்க்குறாரு. அந்த பொண்ணை வந்து எப்படியாவது ஆர்மியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக ஆர்வம் இல்லை ஆர்மியில் சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க லட்சியம் வந்து நிறைவேற்றா இல்லையா, ஆர்மியில் சேர்ந்தாங்களா இல்லையா, இவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், இவருக்கும் வில்லன் கேங்குக்கும் என்ன பிரச்சனை, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக் எல்லாருக்குமே தெரியும். பகவந்த் கேசரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். இந்த படத்தை எப்படி விஜய் சாரோட கடைசி படம்னு சொல்லி எடுத்து இவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் ஃபிலிம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஒரு பட கதையாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஒரு அறத பழசான ஒரு பயங்கர மசாலாவான ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சுத்த மோசமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்ற, தாவேக்காவுக்கு ஒரு படம் எடுத்த மாதிரியே இருந்துச்சு. அங்கங்கே அரசியலை இது பண்ணி செஞ்சு ஒரு அரசியல் கலந்த படம் தான். பட் இருந்தாலுமே வந்து பெருசாக ஒரு இம்பேக்டே இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. மொத்த படத்தையுமே விஜய் சார் தான் ஹோல்ட் பண்ணுறாரு. எந்த இடத்துலையுமே எந்த கேரக்டருமே சுவாரஸ்யம் இல்லை. எமோஷனல் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. மமிதா பைஜும் விஜய் சாருக்கும் உள்ள அந்த அப்பா பொண்ணுக்குன்ற ரிலேஷன்ஷிப்பே பெருசாகவே கனெக்ட் ஆகவே இல்லை. படத்தோட வில்லன் வந்து பெரிய கொடுமையா இருந்துச்சு. இவரை போய் ஏன் வில்லனா போட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இப்போ ஒரு மசாலா படத்துக்கு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இங்க வில்லன் கதாபாத்திரம் பயங்கர வீக்கா இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் கதாபாத்திரம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. மற்றபடி மமிதா பைஜு அவங்க நல்ல ஆக்ட்ரஸ், அவங்கள போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பூஜா ஹெட் எல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் தான். படத்தையுமே அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. இந்த படத்தை இன்னொரு பிளஸ் பாயிண்ட், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஸ்டன் சீன்ஸ் நல்லா எடுத்திருந்தாங்க. சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாட்டுக்காகவே இந்த படம் வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனைன்னா லென்த்திங் பிரச்சனை. 3 மணி நேரம் ஓடுது படம். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னென்னமோ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கே தவிர பெருசா வந்து ஒன்றும் இது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சாரை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவே வந்து பெருசா சுவாரஸ்யமே இல்லை. அண்ட் லாஸ்டா வந்து ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்திரன் பார்ட் 1ல சங்கர் சார் வந்து அவ்வளோ சூப்பரா அந்த லாஸ்டா ரோபோட்ஸ் இது பண்ணி வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது ஏதோ ஏஐல என்னமோ பண்ணிடுறாங்க. கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பெருசாக எடுபடவே இல்லை. இது வந்து உங்கள் கடைசி படம்னா கண்டிப்பாக நான்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற படமே கிடையாது. அறத பழசான மசாலா படமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக சாங்ஸ் குட். விஜய் சாரோட டான்ஸ் ஃபைட் இதுதான் அந்த படமே வந்து இருக்கு. ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் டைம் விஜய் சாருக்காக அவரோட பாட்டு டான்ஸு ஃபைட்டுக்காக நீங்கள் ஒரு முறை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/2. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.